Vellamal Engineering College. Build the foundations of tomorrow. Admissions open. Apply now. இன்னைக்கு பல பேர் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் அம்மா கூட ட்ராவல் பண்ண சிவபதி அண்ணா வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க போன சனிக்கிழமை வஞ்சாறு அமைச்சர் இந்த வாரம் கூட சில பேர் வந்து இணைகிறாங்க. இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் இவ்வளோ பேர் வெளியே போனவங்க திமுகவில் சேர்றது கம்மி. கொஞ்சம் பேர் தான், ஒரு 10க்கு 2 பேர் ஒருத்தர் தான் திமுக போகலாம். மிச்சம் 8 பேர் வந்து டிவிக்கு தான் போகிறாங்க. காரணம் என்னென்னா Milky Mist ice creams. முதலமைச்சர் அவர்கள் வந்து சமீபத்தில் கூட திருச்சி கிழக்கில் பேசும்பொழுது அதிமுக அப்படின்ற பெயரை குறிப்பிடாம மற்றும் பலர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை அல்லு சில்லுகள் அப்படின்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ 26 நம்ம தனியாக நிறுவனம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிஏ கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு தவறான முடிவு எடுத்து ராத்திரியா போய் பார்த்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளர், தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். ஸோ எல்லாருக்குமே அண்ணா தொழிற்சங்கத்தின் பேரவையினுடைய தலைவராக இருந்த நீங்கள் தாவேகாவில் இணைந்தது வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியிலிருந்து நீங்கள் வந்து தாவேகாவில் இணைஞ்சது. குறிப்பாக நீங்கள் ஏன் தாவேகாவில் இணைஞ்சிங்க அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுங்கய்யா. நான் வந்து சென்னையை சார்ந்தவன். என்னுடைய தந்தையார் வந்து ராமாபுரம் தோட்டத்தில் தலைவர்கிட்ட மேனேஜராக இருந்தார். தோட்டத்திலே நான் வந்து சின்ன பகுதியில் தலைவர் கூட ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. முதல் என்னுடைய உறுப்பினர் அட்டையை வந்து 80ல் தலைவர் கையால் வாங்கினேன். ஆட்சி கலைச்ச உடனே அப்போல்லாம் வாத்தியார் என்ன கூப்பிடு, வாத்தியார் எங்கெல்லாம் வச்சுருந்தா கலக்கி விட்ருப்போமா அப்படின்னு சத்தம் போட்டு அவர் ஜாலியாக இது பண்ணி கார்டு கொடுத்தாரு. அதுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 2005 மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கரங்களால் கார்டு வாங்கினேன். எனக்கு வந்து மாநிலம் பூரா இருக்கிற வேன் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவராக வந்து நீண்ட காலமாக நாங்கள் ஒரு சங்கம்லாம் நடத்தி மாநிலம் பூரா ஒரு பொதுத் தலைவராக இருந்தோம். அந்த வகையில் வந்து அம்மா கிட்ட வந்து இந்த டேக்ஸை பற்றிலாம் பேசும்போது இந்த அமைப்பு சாராத ஓட்டுநர்களுக்கு ஒரு அணி இருந்தால் நல்லா இருக்குமா, இது எந்த கட்சியிலும் இல்லைன்னு சொன்னோன்னா அதை உருவாக்கி என்னையே மாநில சேவை போட்டு அம்மா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு 16 வருஷம் அதில் பயணித்தேன். அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்தில் வந்து எனக்கு வந்து நான் இப்போதைய பொதுச் செயலாளரும் அன்றைய வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் இருவரும் சேர்ந்து இதை வழி நடத்தணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. 6 வருஷம் சிறப்பான முறையில் அதில் நான் செயல்பட்டேன். ஏன் தாவேகாவில் இணைஞ்சிங்க? அதற்கான காரணம் அது என்னென்னா, நான் வந்து கடலூர் மேற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர். அந்த மாவட்டத்து கழகத்தை சார்ந்த நம்மளுடைய அருள்மொழித்தாங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர். இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி சிவிஎஸ் அண்ணன் தலைமையில், வேல்மணி அண்ணன் தலைமையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அங்கே போயிருந்தேன். எதோச்சியாக போய் அவங்க கூட வந்து சமாதானமாக எல்லோரும் இருக்கணும் போகணுன்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கு முதலமைச்சர் அங்கே வரார். மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த 25 எம்எல்ஏவுடைய ஆதரவு கேட்க வந்தப்போ அங்கே நான் வந்து ஒரு பூங்கொத்து ஒரு முதலமைச்சர்ன்ற மாதிரி ஒரு தொழிற்சங்க செயலாளர் என்னை அறிமுகப்படுத்தி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டேன். இதுதான் நான் பண்ணது. ஆனால் அதை என்னன்றதை புரிஞ்சிக்காமல் எங்களுடைய பொதுச்செயலாளர் இருந்த அண்ணன் எடப்பாடியார் வந்து என்னை விடுவிச்சிட்டாங்க அந்த பதவியிலேருந்து. நானாக வெளியே போகல, அவங்களாம் விடுவிச்சாங்க. விடுவிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணோம். இதுக்கு வந்து சில ஆல்டர்னேட்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, எந்த தகவலும் இல்லை. அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய இது என்னென்னா, அதிமுக வந்து உருவாக்குனது வந்து புரட்சி தலைவர் உருவாக்குனது வந்து திமுகவை எதிர்த்து தான் பண்ணார். ஆனால் இந்த காலகட்டங்கள் அந்த 25 எம்எல்ஏலாம் பேசிகிட்டு இருந்தது என்ன விஷயம்னா, எப்போ நம்ம வந்து அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக வந்ததோ, ஆனால் இன்றைக்கி திமுக கூடவே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறார், முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் முடிவு எடுக்கிறாருன்னு அதை ஏற்றுக்காத தான். அதில் நான் ஒரு ஆள். ஏன்னா தலைவர் கூட பிரயாணம் பண்ணால் அம்மா கூட அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை ஏற்றுக்கவும் முடியல. அது இவரும் விடுவிச்சதுனால எனக்கு வேறு மாற்று இதில் எனக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, அதனால் வந்து நான் சேர வேண்டியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு 5,42,000 பேர் இஃபார்ம் கொடுத்து அங்கே சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட், இபி, டாஸ்மாக்னு எல்லாம். இவங்களுக்கு எல்லாமே ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்தாக்கா கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிகாரிகள் ஓரளவுக்கு. இப்போ ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை அம்போன்னு அவங்க நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க. சரி, எல்லாரும் அவங்கவுங்க இடம் மாறி போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து வேறு இது இல்லை. எனக்கு திமுகவுக்கு போக முடியாது. எனக்கு அதிமுக விட்டால் எனக்கு மாற்று வந்து டிவிக்கேன்றதுனால
நான் வந்து கழகத்தினுடைய அந்த பொதுச்செயலாளரையும் அதை நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் எங்களுடைய செங்கோட்டையனை பார்த்து இந்த விஷயத்த சொன்னோன்னே அவங்க தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளா திமுக அதிமுக 2 பேர் தான் இருந்தாங்க. திமுக விட்டு அதிமுக, அதிமுக விட்டு திமுக இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து அதிமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்றது புதுசா இருக்கு. இல்லைங்க, இப்போ வந்து எப்படின்னா திமுகவுக்கு நாங்கள் போகிறது கிடையாது, அது நடைமுறைக்கே ஒத்து வராது. ஒன்று முடிஞ்சது. அப்போ அதிமுக விட்டு வெளியே வரோம். ரெண்டாவது அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட எங்கள் பொதுச் செயலாளர் வந்து செயல்படாத விட்டதனுடைய விளைவு நிறைய நாங்கள்லாம் பேசணும். கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கணும். எப்போ எம்பி தேர்தலில் நம்ம வந்து மைனஸ் ஆச்சு, அப்போயே வந்து ஒரு ரிவ்யூ கூட்டம் போட்டு 4 பேர் மேலே நடவடிக்கை எடுத்து எதுவுமே இல்லை. அதாவது வந்து போனவங்களையும் தேடுறது இல்லை, வந்தவங்களையும் மதிக்கல, அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஒரு அம்மாவுடைய மரணத்துக்கு பின்பாடு நிறைய சஃபர் ஆனாங்க எல்லா நிர்வாகிகளும், மூத்த நிர்வாகிகள். அதில் வந்து இன்னைக்கு பல பேர் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம், அம்மா கூட ட்ராவல் பண்ண சிவபதி அண்ணா வந்துட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க போன சனிக்கிழமை 5 அமைச்சர், இந்த வாரம் கூட சில பேர் வந்து இணைகிறாங்க. இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் பொதுச் செயலாளர் வந்து எதையும் கண்டுக்காம பேசாத கண்மூடித்தனமாக போகிறது. என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு? இப்போ அதிமுகவில் கடந்த 5 ஆண்டுகள்லேயே நிறைய விஷயங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி என்ன நடக்குது? ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நீக்கிறதா இருக்கட்டும், இல்லை சில பேர் விலகி போறதா இருக்கட்டும், என்ன மாதிரியான சிக்கல்கள் குறிப்பாக அதிமுக நடக்குது? சார் வந்து தலைமையில் இருக்கிறவங்க, நீங்கள் உனக்கு தெரியும், அண்ணன் எஸ்டிஎஸ் அவர் வந்து புரட்சி தலைவர் வந்து அமெரிக்காவில் இருந்து உடல்நலம் சம்பவம் அப்போ நடந்த தேர்தலில் தனித்து 150 இடத்துல தராசு சின்னத்தில் போட்டிட்டார். அப்போ வந்து புரட்சி தலைவர் முதலமைச்சராக இப்போ திரும்பி வந்து எடுத்த உடனே வீடு தேடி போய் அவர் அழைச்சிட்டு வந்தார். என்னன்னா 150 தொகுதிக்கு வேட்பாளர் போடக்கூடிய ஒரு சக்தி வித்த ஒரு நபரை நம்ம வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவரால் அதிமுக ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் தலைவர் வந்து அவர் வீட்டில் தேவை போய் கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அண்ணன் காளிமுத்து அண்ணன்லேருந்து நம்ம எல்லாருமே வந்து அவங்க விடாத அனுமதிச்சு வச்சாங்க. இவர் வந்து என்னன்னா இவர் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர், இவர் எல்லாருமே அளவழிச்சு கொண்டு போகணும். எல்லாருமே வந்து அதாவது ஒதுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்தாரு வழி அணைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கலன்றது எல்லாருடைய எண்ணங்கள். அதாவது சீனியருக்கு யாரோ சொல்றதை கேட்டு அவங்களுக்காக பெண்ணார வழிய யாரையும் கூப்பிட்டு வச்சு அம்மா இருக்கும்போது என்னன்னா, இப்போ நாங்கள் ஒரு கடிதம் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த கடிதத்தை வாங்கி அம்மா வந்து உடனடியாக சம்மந்தப்பட்ட ஒரு 4 பேர்கிட்ட கொடுப்பாங்க, ஒரு அமைப்பு கிட்ட கொடுப்பாங்க. அந்த குழு உட்காந்து பேசி அம்மா இந்த கமலக்கண்ணன் கொடுத்தது சரிம்மா இல்லைம்மான்னு ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்த நாள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்த கடிதத்தில் இது ஓகே கமலக்கண்ணன் பண்ணலாம், இல்லை இது வேணாப்பா, இல்லை இதை ஆல்டர் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க. அதிரடி நீக்கம்ன்றது நடந்திருக்கு இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவும் கூட அதிரடியாக வந்து ஒருத்தர் அமைச்சர் பதவியை நீக்கிறது, பொறுப்பு நீக்கிறது நடந்திருக்கு. கண்டிப்பாக சார். அப்புறம் அணவணிக்கிறது இருக்குது இல்லை, அம்மா வந்து நீக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இதுவை கேட்பாங்க. அம்மா வந்து அவங்க பண்ணது சரியா இருந்ததுன்னு சொன்னால் திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாரையும் விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் அண்ணன் அவர் வந்து எவ்வளோ இறங்கி வந்தார். கட்சி வந்து அவர் அந்த காலத்தில் இருந்தவர் தான், இவர் கூடவே அவரும் பயணித்தவர். அவர் வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளராக இவர் வந்துட்டார், ஒன்றும் மாற்றம் இல்லை, ஏன் சேர்க்க முடியாதுன்ட்டார். இப்படி சில பேரெல்லாம் வந்து நிறைய வைத்திலிங்க அண்ணன் எல்லாரையும் வந்து வெளியே போக வச்சது வந்து ஏற்றுக்கூடியாத ஒரு எண்ணங்களா இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், ரெட்டையில் கட்சி இங்கே அண்ணங்கிட்ட இருக்குது, அண்ணன் கூட இருக்கணும்னு இருந்தோம். இது எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டே போயிருந்தோம். எதிர்காலத்தில் என்ன தான் நடக்கும், ஆட்சிக்கு வந்து வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு அதிமுக காரனுடைய எண்ணமும். இப்போ அது போய்கிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒவ்வொரு தோல்வி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இப்போ 47 எம்எல்ஏக்கு வந்துட்டோம். அப்போ அடுத்த நிலைமை என்ன, வரப்போகிற உள்ளாட்சியில் என்ன அப்படிலாம் கேட்கணும். எதையை பற்றியுமே ஆலோசனைக்கலைன்னா அது வந்து சங்கம் கட்சி வந்து ஒரு உயிர் அதாவது உயிரற்ற ஒரு அமைப்பாக ஓடுறது வந்து யாராலும். நீக்கம் அப்படின்றது கட்சியினுடைய பைலாப்படி நடக்குதா? ஜிபிஎஸ் அவர்கள் வந்து உங்களையும் நீக்கியிருக்காரு, பல பேர் நீக்கியிருக்காருன்னும் போது இந்த நீக்கம்ன்றது பைலாப்படி நடக்குதா? இல்லை, அதாவது இப்போ என்னை பொறுத்தவரை அடுத்தவங்களுக்கு எப்படி போகாது. தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை எனக்கு வந்து அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கணும். நோட்டீஸ் கொடுத்து என்னை கேட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கணும். எதுவுமே இல்லை எடுத்துட்டாரு. அவருக்கு வந்து காரணம் வந்து எதுவுமே கேட்கக்கூடிய நேரமும் இல்லை, அவர் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. வெளியே போறியா போ, உள்ள வரவங்களை பற்றி கவலைப்படல. இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வெளியே போனவங்க திமுகவில் சேர்றது கம்மி. நான் கொஞ்சம் பேர் தான், ஒரு 10க்கு 2 பேர் ஒருத்தர் தான் திமுக போனோம். மிச்சம் 8 பேர் வந்து டிவிகேக்கு தான் போகிறாங்க. காரணம் என்னென்னா இங்கே வந்து எதிர்காலம் இருக்குது, இளைஞர்களாக இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வந்து இவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட்சி வந்து ஸ்டேபிளாக கொண்டு போவாங்க. இவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போன சனிக்கிழமை நடந்தப்போ அந்த சேர்ந்தப்போ கூட அவங்கக்கிட்டலாம் பேசுனது அண்ணன் சம்பத் அண்ணன் அவர் இவங்ககிட்டலாம் வந்து பொதுச் செயலாளர் அது அவங்கெல்லாம் பேசும்போது, அமைச்சர்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் வந்து உங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்த மாட்டோம், உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்போ உங்களுக்கு உண்டான உங்களுடைய பணிகளுக்கு ஏதாவது எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்து அகாமடேஷன் பண்ணுறோன்னு சொன்னப்போ எங்கள் அமைச்சருக்கு 4 பேருமே எழுந்து சொன்ன வார்த்தை, ஐயா எங்களுக்கு நாங்கள் எல்லா பதவியும் அனுபவிச்சிட்டோம், மாவட்ட செயலாளர் இருந்துட்டோம், மந்திரியாக இருந்துட்டோம், அம்மா கிட்ட இருந்தோம், தலைவர் கூட இருந்தோம், எல்லாம் இருந்தோம்,
எங்களுக்கு மரியாதை மட்டும் இருந்தால் போதும், எங்களுக்கு பதவி கூட எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களை பண்ணுங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர்களாக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், உங்களை வந்து அரவணைச்சிக்குவாங்க, நீங்களும் அவங்கள பார்த்துங்க, நீங்கள் தான் அவங்கள வழி நடத்தி எல்லோரும் ஒருங்கிணைச்சு கொண்டு போங்கன்னு சொல்லும்போது ஒரு அப்ரோச் வந்து பாசிட்டிவான அப்ரோச்சாக பண்ணுறாங்க. இல்லை எதிர்காலத்துக்காக தான் வந்திருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பதவி வேண்டான்றீங்க, இது ஒரு முரண்பாடாக இல்லையா? இல்லை அவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி இல்லை, இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த மரியாதைன்றது குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அதிமுகவில் யாரையும் வந்து அவர் வந்து அரவணைச்சு போகலன்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் மந்திரியாக இருந்துட்டு எல்லாம் இருந்தோம், இனிமேல் என்ன ஒரு மரியாதையே இல்லாத பண்ணுறாரு அப்படின்னு நம்மளை கேட்காதே நிற்கிறாரு. இப்போது சம்பத்தனை வந்து எங்கேயும் வந்து இந்த இதுக்கு கூட ஆதரவு தெரிவிக்கல, அவர் மாவட்ட செயலர் வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி இவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இவங்களாம் என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணோம், திடீர்னு நிற்கிறாரு, எதுவுமே கேட்கல, ஒன்றுமே பண்ணல, ஒரு கூட்டம் போட மாட்டார், நம்மளை கூப்பிட்டு பேச மாட்டார், இப்படிலாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. எல்லாரும் இங்கே சொன்ன வார்த்தை நமக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுப்போம். சார் இப்போ நீங்கள் அதிமுகலேருந்து வந்தாலுமே கூட இப்போவும் நீங்கள் வந்து சில பேர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதிமுகன்ற கட்சி மீது நிறைய பற்று இருக்கு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து சமீபத்தில் கூட திருச்சி கிழக்கில் பேசும்பொழுது அதிமுக அப்படின்ற பெயரே குறிப்பிடாம மற்றும் பலர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை அல்லு சில்லுகள் அப்படின்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்றாரு தாவேக்கான்றது புதிய அதிமுக அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாரு, ஆனால் முதலமைச்சர் இப்படி பயன்படுத்துறாருன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை சார், அதாவது வந்து இப்போ ஆதவ் சார் சொல்லும்போது, அமைச்சர் சொல்லும்போது இது புதிய அதிமுகனா எல்லாருமே 90% வராங்கன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் டெய்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கீழ்மட்டத்தில் சேர்றாங்க, நிர்வாகிகள்லாம் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் முதலமைச்சரை பொறுத்தவரைலாம் அவர் வந்து அந்த பேரை சொல்லாததுக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்தே அவர் சொல்லலை, இது வரைக்குமே நம்ம இதை பற்றி சொல்ல மாட்டார். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம், பிரச்சாரத்தின் போது ஆனால் எடப்பாடியார் கூட ஒரு இடத்துல சொன்னார், கொடி அசைது கூட்டணி உறுதியாகிடுச்சு, இது பிள்ளையார் சுழி போட்டாச்சுலாம் சொன்னார். ஆனால் எங்களுக்கெல்லாம் என்னன்னா அங்கே பேசும்போது நடந்தது, அந்த 25 எம்எல்ஏலாம் இருந்து பேசுனது, நம்ம 47 எம்எல்ஏவும் நம்ம வந்து நமக்கு வாய்ப்பு வந்து மக்கள் வந்து எதிர்கட்சி கூட வரல, சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு கட்சி புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம், ஆட்சி அமைக்கட்டும், ஆட்சி அமைச்சு நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், ஏன்னா நம்மளுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்ற எண்ணத்தில் போனாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு சொன்னது யாராலையும் ஏற்றுக்க அந்த முடிவு சரியானது சார்? அந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற அந்த முடிவு மட்டும் சரியானதா? அது அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா? அப்படி இல்லை சார், அந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி வந்து கலைஞ்சாக்கா, அது ஏதோ ஒரு காரணம் வந்து ஒரு கவர்னர் ஆட்சி அது மாதிரி வந்துட்டாக்கா நமக்கு அதிமுகவுக்கு எதிர்காலன்றது 0 ஆகிடும். ஒன்று நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2015 ஹைதராபாத்தில் நடந்த பிஜேபியோட 2 நாள் தேசிய பொதுக்குழுவில் அமித்ஷாஜி பேசுனது என்னன்னா, வருங்காலத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த பிஜேபியால் பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 21 அவங்க சொன்ன வார்த்தை இவர் கேட்டிருந்தாலும் ஆட்சி வந்திருக்கும். தென் மாநிலத்தில் ஒரு 20 சீட்டு சேர்த்து கொடுங்க, டிடிவிக்கு நாங்கள் கூப்பிட்டு வரோம், நாங்கள் முடியாதுன்னாரு. அப்போ ஆட்சி போச்சு. 24 நம்ம ஆட்சி அவங்க கூட பங்கெடுத்து இருந்துமா இன்னைக்கு ஒரு 15 எம்பி கிடச்சிருப்பாங்க, 5 மந்திரி கிடச்சிருப்பாங்க, நிறைய வந்து வாய்ப்புகள் கிடச்சிருக்காங்க. அதை வந்து அன்னைக்கு நிறுத்திட்டாரு. இப்போ 26 நம்ம தனியார் நிறுவனம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு டிவிஏ கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு தவறான முடிவு எடுத்து ராத்திரியா போய் பார்த்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஆட்சி வந்து ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்து அந்த இது அறுதி பெரும்பான்மை இல்லைன்ற மாதிரி எடுத்துட்டாங்கனாக்கா அப்போ வந்து எதிர்காலன்றது இன்னும் 0 ஆகிடும். ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன், ஒருவேளை அதிமுக வந்து மொத்தமாக தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேர்ட் பிளேயராக தானே ஆவாங்க. வருங்காலங்களில் அதிமுகவுக்கு அதனால பெரிய பின்னடைவு தானே வரும். மன்னிக்கணும், இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த 47 எம்எல்ஏவுக்கும் வந்து ஒரு ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ அளவுக்கு வந்து அந்தந்த மாவட்டத்தில் வாக்களித்த மக்களுக்கு அந்த தொகுதியில் வேலை செய்திருக்க முடியும். எதிர்காலத்தில் அது வந்து என்னைக்கு கூட்டணி வந்து இன்றைக்கே ஆரம்பித்து நாளைக்கால இல்லை, ஒரு 2 வருஷம் போகலாம், ஏதோ ஒரு காரணம் வரலாம். அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்தால் கூட நம்ம கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு தொழிலாளர் அந்த நம்ம மக்களுக்கு வந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது செய்திருப்பாங்க. இப்போ இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணவங்க சொன்னது என்ன, எங்களால் வந்து அந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, இப்போ நாங்கள் இருந்து என்ன பண்ண முடியுன்றதுக்காக ராஜினாமா பண்ணுறாங்க. அப்போ இந்த 47 பேரும் நம்ம அன்றைக்கி ஆதரவு கொடுத்துருந்தால், வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்துருந்தா இந்த 47 எம்எல்ஏவுடைய இப்போ குரல்கள் வந்து அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்திருக்கலாம். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத போகுது இல்லையா? இன்றைக்கி வந்து அந்த முடிவு எடுக்க வேண்டிய எல்லாருடைய எண்ணமும் திமுக கூட கூட்டணி வச்சு முதலமைச்சராக வரான்னு சொல்லி பாண்டிச்சேரியில் பேசுறது யாரும் ஏற்றுக்கல. ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒருவேளை அண்ணன் வந்தாருன்னா மந்திரி ஆகிடலாம் போயிடலாம்னு நினச்சவங்க இருக்கலாம். இவங்களை பொறுத்தவரையிலும் அதிமுகன்றது தனித்தன்மையான கட்சி.
இது வந்து திமுக கூட சேரக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அன்றைய தேதியில் இருந்தது. ஆனால் சார் குறிப்பாக அந்த 25 பேரை வந்து விஜய் அவர்கள் சந்திச்சதே ஒரு பெரிய விமர்சனமாச்சு. குதிரை பேரம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்ச விஜய் அவர்கள் ஏன் எடப்பாடி அவர்களை சந்திக்கல, குறிப்பாக அந்த 25 பேரை மட்டும் ஏன் சந்திச்சாருன்ற ஒரு கேள்வி எழுது. இந்த குதிரை பேரம்ன்ற குற்றச்சாட்டை மறுக்க முடியுமா உங்களால்? 100% குதிரை பேரன்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடியே அந்த அவங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 25 பேர் இருந்தவங்க அங்கே போய் அசம்பிளியில் நின்னாங்க. முதல்லயே வந்து நாங்கள் ஆதரவு பண்ணி நிற்கல, எங்களால் முதல்ல வரல. அவர் வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே இந்த 25 பேரை வந்து சந்திக்கிறாரு. அண்ணனை வந்து சந்திக்கல, எடப்பாடியாரை சந்திக்கல போலன்ற ஒரு எல்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து முதல்லயே வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்போ வந்து திமுக கூட போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த திமுக கூட ஒரு முதலமைச்சர் ஆகணும், இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது அவர்கிட்ட போய் சந்திக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு வரல. இவங்க வந்து டிவிக்கு ஆதரவா ஸ்டாலின் அவரை சந்திச்சார்ல. சார் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார். ஸ்டாலினை சந்தித்ததுக்கு உள்ள காரணம் என்னன்னாக்கா அந்த வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த நம்ம அவங்க கூட்டணியில இருந்த 4-5 பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ்ல இருந்து. அப்போ அதுக்கு வந்து அவர்களால் தான் அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. அதுக்காக கூட போய் சந்திச்சிருக்கலாம். எங்களை பொறுத்தவரை யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாதுன்றது அவருடைய பர்சனல் இது. எங்களை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருந்த கட்சி வரப்போற கட்சின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா திமுகவை நம்ம எதிர்த்துருக்கணும். திமுக கூட போறேன்னு சொன்னதான் ஏற்றுக்க முடியல. சார் குறிப்பாக வந்து முதல்ல 25 எம்எல்ஏக்கள் வந்து இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 19க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திரும்ப போயிட்டு எடப்பாடி அவர்களை சேர்ந்திருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தலைமையை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தின் மூலமா? அப்படி இல்லை சார். இப்போ வந்து நீங்கள் அந்த ஒருவேளை இந்த எம்எல்ஏ பறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கட்சிக்கும் இன்னும் கீழே போயிடும். இவங்களாம் எல்லாம் நிறையா உழைச்சி அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க. சில அங்கே நடந்த சில பேச்சுவார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய தகவல்கள்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் நம்பி இப்போ அவங்க எல்லாரும் திரும்ப வேறு வழி இல்லாத போனாங்க. இப்போ கூட என்ன சொன்னார், 4ஆம் தேதி எல்லாருக்கும் வந்து பதவி வழங்கப்படும், நாங்கள் எடுக்கப்பட்ட பதவி எல்லாருமே. ஆனால் கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, யாரெல்லாம் எந்த பதவியில் இருந்தாங்களோ அவங்க அப்படியே தொடருவாங்கன்னு அறிக்கை கேட்டாங்க. சில இடத்துல சில பேச்சுவார்த்தை நடத்தினவங்க இல்லை பின்னாடி பார்த்துக்கலாம் நாங்கள். ஆனால் இந்த வருஷம் எல்லாம் யாருக்கும் பதவி போடல. இன்றைக்கி வந்து அண்ணன் வேலுமணி அண்ணெல்லாம் வந்து தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர், 7 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இப்படிலாம் இருந்தவரை இன்றைக்கி இருக்காங்க. சேர்ந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, மன உளைச்சல் தான் இருக்காங்க. இது வந்து அன்றைக்கு நடுவில் இருந்து பேசினவங்க உங்களுக்கு எல்லாம் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொன்னாங்களே ஒழிய எதுவும் கிடைக்கல. இன்றைக்கும் வருத்தத்தில் தான் இருக்காங்க. இது எந்த நேரத்தில் வேணும் எப்படி வேணும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அதிமுகவுடைய வாக்குகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தலில் அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது நடந்திருக்கா? இந்த நிறைய நடந்திருக்கு சார். அதே ஒன்று உங்களுக்கு இதுவாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு மூத்த கட்சியில் உறுப்பினராக அந்த காலத்தில் தலைவர் காலத்துல ரெட்டையில் குத்திருந்தவர் அவர் வந்து சொல்கிறார், எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இது வரலாம் நாங்கள் ரெட்டையாலையை தவிர மாற்றி போடல. ஆனால் எங்கள் பேர பிள்ளைங்க எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து ஒரே ப்ரெஷர் பண்ணுறதுனால இந்த 9 ஓட்டும் நான் டிவிகேவுக்கு தான் போடுவேன், விசிலுக்கு தான் போடுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இடத்துல பேசியிருக்காங்க. சில பேர் வந்து மறைமுகமாக வந்து செய்திருக்காங்க. அது நடந்திருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு பழக நேரத்தில் நாங்கள் பேசும்போது இல்லைண்ணா என் போட்டு அதிமுக போட்டேண்ணா நிர்வாகி, எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்கலண்ணா, அவங்களாம் போய் விசிலுக்கு தானே போட்டாங்க அப்படின்லாம் சொன்னது உண்மை. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சார் இப்போ அதிமுக வந்து தொடர்ந்து தோல்வி அடையுதுன்னு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருந்தீங்க. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 21% அப்படின்ற அந்த பேஸ் ஓட்டுன்றது அதிமுக இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண முடியாதா? சரி, இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ தொழில் சொல்கிறதுனால நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன். 24 எம்பி தேர்தலில் பிஜேபி வாங்கினது எவ்வளோ ஓட்டு? 20 அண்ணாமலை இருக்கும்போது 18%, அவங்க தனியாக 11%. மற்ற கட்சி எல்லாமே அந்த கூட்டணியில் அப்படியே இருந்தவங்க தான் இங்கே சேர்ந்துருக்காங்க. நம்ம அன்னைக்கு வந்து எங்கள் கூட இருந்தது தேமுதிக ஒன்று தான் இருந்தது. அன்னைக்கு வந்து 21% வாங்கியிருந்தோம். இன்னைக்கு இத்தனை பேர் சேர்ந்து அதே 21%. அப்போ அந்த அவங்களுடைய 18% நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா 3% தான் அதிமுக. இல்லை அவங்களுக்கு 11% எடுத்தால் 10% தான் அதிமுக. நம்ம ஒன்றா கணக்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் மொழிய. நீங்கள் எங்கே 45% இருந்து 21% ஏன் ஆச்சுன்னு நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணலையே. ஏன் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள், ஏன் ஓட்டு போடலன்றது தெரியணும்ல. எதையுமே பண்ணல. இப்போ நாங்கள் அந்த பூத்து அமைச்சருங்க, நாங்கள் வந்து கடலூர் மார்க்கெட்டு இருந்தோம். முதல்ல என்ன பண்ணார், 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் வந்து பூத்தில் வந்து பூத்து கமிட்டியில் போடக்கூடாது 9 பேர்னார். இன்னைக்கு நடந்த இந்த 69,000 பூத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தில் கூட அந்த பூத்து கமிட்டியில் போட்டவங்க வரல. காரணம் என்னன்னா, அந்த 45 வயசு இருக்கிறவங்க அவங்க குடும்பம் சூழ்நிலை வேலை வட்டி அதெல்லாம் இருப்பாங்க.
60 வயசு 59 வயசு தலைவர் காலத்துலேருந்து இருந்தவங்கலாம் தான் இந்த கட்சியில் அன்னைக்கு கிளைச்சல் அவங்களாம் போடாதான்ட்டாரு. அவங்களாம் போடலை, நாங்கள் புதுசாக போட்டோம். அவங்களாம் அங்கங்கே வேலைக்கு அங்கே போயிட்டாங்க, பெங்களூர் வேலை போயிட்டாங்க, சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போது பூத்தில் உட்காந்து வேலை பார்க்கறது கூட ஆள் இல்லை. கிளைச்சலெல்லாம் அதில் போடக்கூடாதுனாங்க. யாரோ சின்ன தவறான எதுவுக்கே எடுத்துக்கிட்டு வந்து அது மாதிரி நடைமுறைப்படுத்து தப்பு. எவ்வளோ சொன்னேன், யாரும் கேட்கல, நான் சொல்கிறது கேளுன்ட்டார். அப்புறம் அது மறுபேச்சு இல்லை, பொதுச்செயலாளர் சொல்கிறாருன்னு வேலை பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு தவறான அணுகுமுறை. கட்சி வந்து பலப்படுத்துறதுக்கு பணிகள் செய்யணும் சார், அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்குலாம் ஆதங்கம், வேறு சொல்கிறதுக்கு வழி இல்லை. சரி, அவராக விடுவிச்சுட்டு வரும்போது என்னால் மறுப்பு இல்லாத வெளியே வந்தோம். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி வேணா, நீங்கள் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் கட்சியில்? இங்கே டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நியூ. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறவரும் ஃபர்ஸ்ட் டைம் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக வந்திருக்கிறவரும் எடுத்த உடனே அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. இவங்க எல்லாம் புரிஞ்சல் செய்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, என்ன பண்ணலாம், என்ன டெவலப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு ஆன்லைனில் பண்ணலான்னு சொல்லி அந்த துறை அமைச்சர் சொல்கிறாரு. கனிம வளத்துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுவெல்லாம் கேன்சல் பண்ண எத்தனை குவாரியெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு. இப்படி அவங்க ஆர்வமாக எல்லாம் பண்ணுறாங்க. எதிர்காலத்தில் நிறைய பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. சில இதுவெல்லாம் வந்து சீர்திருத்தங்களை முதலமைச்சர் வந்து செய்துக்கிட்டு இருக்காருன்னும் போது வர காலகட்டங்கள், இன்றைக்கி வர அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாற்றங்கள் வரும். நிச்சயமாக வந்து இது ஒரு 10-15 வருஷத்துக்கு அடுத்து 2-3 ஆட்சியை வந்து அமைக்கக்கூடிய சக்தி டிவிக்கு இருக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிற்சங்கம் வந்து இங்கே அங்கே அதிமுகவில் இருக்கும்போது 17 பிரிவுகள் வந்து எனக்கு கீழே இருந்தது மாநிலம் பூரா. அந்த பிரிவுகள் இருந்தவங்களாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து தொழிற்சங்கம் ஆரம்பிக்கணுன்றதுல ஒரு முடிவு எடுத்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ரெடி பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க. இது வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் தகவல். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றிங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள். Bendamal Engineering College, build the foundations of tomorrow. Admissions open. Apply now. Milky Mist Ice Creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.